எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் தூதுவளை ரசம் எப்படி செய்யுங்கிறத பார்க்கலாமா? இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதுதான் தூதுவளை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முள்ளாக இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக சிசர் வச்சு வெறும் லீவ்ஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தென் லீவ்ஸை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ண எடுத்த லீஃபோட 15 பல்லு பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 காஞ்ச மிளகாய், 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 லெமன் சைஸு புளி, 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. வெறும் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. ஜூஸோட 1 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு பெருங்காயம், தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா கொதிய விடுங்க. சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி. வீடே நல்லா கமக்க இருக்கும். சளி, இருமல், ஆஸ்துமா, தைராய்டு ப்ராப்ளமுக்கு இந்த ரசம் ஒரு சூப்பர் ரெமெடி. எப்பப்பெல்லாம் எங்களுக்கு சளி பிடிக்குதோ அப்போல்லாம் இந்த தூதுவளை ரசம் எங்கள் அம்மா வச்சு தருவாங்க. சூப்பராக சரியாயிரும். சுட சுட சாதம் வச்சு சுட சுட இந்த ரசம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சும்மா அப்படி இருக்கும். வாசனையே கமக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் சளி பிடிச்சிருக்கப்போ சாப்பிட்றப்போ அமிர்தமாக இருக்கும். பார்த்தீங்களே இந்த ரசம் செய்கிறது எவ்வளோ சிம்பிள் அண்ட் ஈஸின்னு. பட் ஹெல்த் பெனிஃபிட் ஏராளம். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கோல்டு எவ்வளோ சீக்கிரம் சரியாச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள்.